ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ, காஃபி இது எல்லாமே குடிக்கிறது ரொம்ப கெடுதல் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை நம்ம நிறுத்த முடியல. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஹெல்த்தியான ட்ரிங்காக நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பவும் டீ, காஃபி குடிக்கிற அந்த நினைப்பு வராது. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சி. இந்த ராகி கஞ்சியை நீங்கள் டீக்கு பதிலாக ஈவினிங் டைமில் குடிக்கலாம் அண்ட் மார்னிங் டைமில் குடிக்கலாம். பட் நைட்டு மட்டும் ராகி சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ராகி கஞ்சி எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வாட்டரை கொதிக்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை பேருக்கு டீ போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம பாயாசம் அந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் எது பண்ணாலும் அது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஸ்வீட்னஸ் இன்னும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இன்கேஸ் எனக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்காது, ஒயிட் சுகர் ஆட் பண்ணுவேன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் அது அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாது. ஸோ ப்ரௌன் சுகர் தான் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த சுகர் தண்ணியோடு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இப்போது நீங்கள் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ, 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை டம்ளர் வாட்டர் அதில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ராகி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நல்லா அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ராகி மாவு அடியிலேயே தங்கிடும். ஸோ அது கஞ்சி மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ராகி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கலக்கி விட்டுட்டே இருக்கும்போதே ஒரு 10 மினிட்ஸில் நல்லா திக்காக வந்துடும். திக்காக வந்ததுக்கப்புறமா இப்போ அதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் டம்ளரில் ஊற்றி குடிச்சு பாருங்கள். அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கும் கூட. அண்ட் நீங்கள் டீ, காஃபி இந்த மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் டைமில் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஹெல்த் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான திங்ஸ்லாம் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.